பணியில் சிறப்பாக இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லோருமே. ஆனால் எப்படி உயர்வு பெறுவது? பதவி உயர்வு அல்லது தொழில் மேன்மையடைந்து செல்வது, இவைகளை பெறுவதற்கு வேறு ஏதேனும் இருக்கிறதா? அதை பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். அங்கே சொல்லிக் கொடுத்த கல்வி, இங்கே சொல்லிக் கொடுப்பது பயிற்சி. அதாவது பணியில் சிறப்பாக இருப்பவர்கள் எப்படி உயர்வு பெறுகிறார்கள்? அவர்கள் மற்றவர்களின் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவர்களை தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கில் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று அவர்களை சொல்லி வாங்கி அதை செய்ய சொல்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மூலமாகத்தான் உருவாகிறார்கள். அதற்காக நூற்றுக்கணக்கான தொடர்புகள் உங்களுக்கு தேவையில்லை. பிறகு தொடர்புகளிலேயே உங்கள் பணி சரியாக போய்விடும். ஆனால் 3 அல்லது 5 உத்திகளை சிறப்பாக கையாளும் நபர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுவது உங்கள் உத்தி சார்ந்ததாக இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் மதிப்பை உணருங்கள், கிரெடிபிலிட்டியை வளர்த்து கொள்ளுங்கள். கிரெடிபிலிட்டி இல்லை என்று சொல்லிவிட்டால் பிறகு யாரும் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? முடிவுகள் எடுக்கும் அறையில் நீங்கள் பணிக்கான சிறப்புகளை ஒரு 15 நிமிடம் சென்று பேசும் பொழுது அவர்கள் அதை கேட்கிறார்கள் அல்லவா? அதில்தான் இருக்கிறது உங்கள் திறமை. எல்லோரும் பேசுவதைப் போல இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பதை ஒன்று மேலம் என்று பேசிக்கொண்டிருந்தால் ஒன்றுமாகாது. நீங்கள் இன்னும் திறமையாக சிறப்பாக பேச வேண்டும். சரி, வேறு வகையான திட்டத்தில் உங்கள் பங்களிப்பு இருந்தால் அதை பற்றிய அந்த பங்கு பற்றி அதன் மூலம் உங்கள் திறமையை நீங்கள் திறந்து காட்டுங்கள். ஏனென்றால் உங்களிடம் அந்த திறமை இருக்கிறது என்பதே யாருக்கும் தெரியாத போது அவர்கள் எப்படி வந்து உங்களை அழைத்து சென்று இதில் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று சொல்லுவார்கள்? மேலும் அறிவுரைகளை கேட்டு பெறுங்கள். போவோர் வருவோர் எல்லோரும் அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருந்தால் மூடிக்கொள்ளுங்கள் காதை. எதிர்பார்ப்பு, சன்மானம், பரிசுகள் உங்கள் செயல்களை காயப்படுத்தி குத்திவிடும். கவனம் தேவை. நிறுவன மாற்றங்கள் கூர்ந்து கவனிங்கள். தயார் நிலைக்கு காத்திருந்தால் பறவைகள் பறந்துவிடும். பறவைகள் நீங்கள் வந்து அங்கு பிடிப்பீர்களும் காத்து கொண்டிருக்குமா? எது முன்னே பறக்குமோ பறக்கும். உங்களுடைய தயார் நிலை மேலதிகாரிகளையும் முடிவுகள் எடுப்பவர்களையும் வியக்க வைக்க வேண்டும். ஆஹா, அவரா என்று. முடிவுகளை பேசுங்கள், செயல்களை அல்ல. புள்ளி விவரங்களை விலாசமாக பங்களித்தல் சிறப்பு, மதிப்பு, வளர்ச்சி, செலவு, முயற்சி இவை பற்றி விரிவாக அலசுதல் இன்னும் மேன்மை தரும். இதைப் போல நீங்கள் சிறப்பான முறையில் செய்தால் உங்களுடைய பதவி எங்கோ உயர்ந்துவிடும்.